சார் இது செகண்ட் பொசிஷன் சார். சார் செகண்ட் பொசிஷன் இது சார். போர்டு எடிட்டர்லேயும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். சார் இந்த செகண்ட் பொசிஷனில் கான்செப்ட் என்னென்னா சேம் கலர் பிஷப் சார். ஒயிட் கிட்ட 2 எக்ஸ்ட்ரா பான் இருக்குது சார். 2 எக்ஸ்ட்ரா பான் கனெக்டட் பாசர் சார். ஜிலேயும் G5லேயும் H5லேயும் இருக்குது சார். கிங் வந்து G7 இருக்குது சார். இதில் வந்து ஒயிட்க்கு தான் சார் வின்னிங் இருக்குது. ஆனால் அதில் வந்து அவங்க G4 அந்த மாதிரி மூவ் பண்ணாங்கன்னா, ஸ்டார்டிங் மூவே G4 அந்த மாதிரி வச்சாங்கன்னா பிஷப் G4 பிஷப் இன்ட்டு G4 அதுக்கப்புறம் ட்ரா சார். ஏன்னா ஹெச்பான் பாஸ் ஆகும். ஹெச்பான் பாஸ் ஆனாலும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு அவங்க கிங் H8 அவங்க H4 கிங் G7 கிங் G2 கிங் H8 கிங் G6 கிங் G7 சார். அவங்க கிங்கை மூவ் பண்ணிவிட்டு வந்தால் கூட நம்ம கிங் G7 கிங் G8 அதேமாரியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சார். சார் திரும்பி கிங் G5 சார். கிங் G5 தான் ஒன்லி பான் டிஃபெண்ட் பண்ணேன். கிங் G5னா கிங் H8 சார். திரும்பியும் கிங் H6 கிங் G6 பண்ணால் ஸ்டேல்மெண்ட் ஆகிடும் சார். அவங்களால அதுக்கடுத்து மூவே பண்ண முடியாது சார். நம்ம கிங் H7 கிங் H8 அப்படியே மூவ் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் சார். இல்லை ஒரு வேளை அவங்க பிஷப் F5 வச்சுட்டாங்கன்னா கிங் G7 சரி சார் கிங் G8 அதுக்கப்புறம் கிங் H8 அதுமாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாலே ட்ரா சார். அதனால் நம்ம பிஷப்க்கு வந்து அந்த G பான் சாக்ரிஃபைஸ் பண்ணால் ட்ரா ஆகிடும் சார். பிஷப்க்கு வந்து G பானை சாக்ரிஃபைஸ் பண்ணுறா ட்ரா ஆகிடும் சார். அதுக்கு அவங்க வந்து G4 டேரெக்டாக புஷ் பண்ண மாட்டாங்க சார். கிங் F2 அந்த மாதிரி இல்லைனா H3 வைப்பாங்க சார். H3 வச்சா கூட பிஷப் இன்ட்டு H3 சார். பான் இன்ட்டு பிஷப் இன்ட்டு H3 பான் இன்ட்டு H3 சார். இப்போயும் அதே கான்செப்ட் தான் சார். அப்போ ஃபஸ்ட்டு H4 அந்த மாதிரி மூவ் பண்ணாங்கன்னா நம்ம கிங் H6 அந்த மாதிரி மூவ் பண்ணலாம் சார். இப்போ அவங்களால G4 மூவ் பண்ண முடியாது சார். G4 மூவ் பண்ணாலே பிஷப் இன்ட்டு G4 சார். அது கார்னர் பான் ஆகிடும். நம்ம வந்து கிங் H8 G7 G8 கிங் H7 அதுலேயே அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் ட்ரா ஆகிடும் சார். ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் இப்போ வந்து அந்த 2 ஸ்டெப் மூவ் பண்ணி தான் சார் ஆகணும். இல்லை 2 ஸ்டெப் மூவ் பண்ணாமே அவங்களால பாஸ் பண்ணவும் முடியாது சார். H4 இல்லைனா கூட அவங்க கிங் F2 ஐடியா என்னன்னா கிங் E3 அதுக்கப்புறம் கிங் F4 பிஷப் G4 ஆனால் வச்சு பிஷப் ட்ரேட் பண்ண பார்க்கலாம் சார். அவங்க கிங் E3 வந்தோடனே நம்ம முதல்ல பிஷப் சரி சார் கிங் G5 வந்துட்டாலே அதுக்கப்புறம் கிங் F4ம் வர முடியாது சார். இப்போ அவங்களால H3யும் புஷ் பண்ணும்போது H4ம் புஷ் பண்ண முடியாது. G3 வேணால் புஷ் பண்ணலாம் சார். G3னா கூட இன்னுமே ஆகாது சார். நம்ம பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் ப்ளே பண்ணாலே இந்த பொசிஷன் ட்ரா தான் சார். இதான் சார் செகண்ட் பொசிஷனுக்கான பிளான்.